குருவே சரணம். நம்மளுடைய லைஃப் ப்ரொடிக்ஷன் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒருத்தர் நல்லாவே இருந்துகிட்டே இருக்காங்க, ஒருத்தர் தொடர்ந்து கஷ்டம் மட்டுமே பட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க பூர்வ ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் கர்மாவாக மாறி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் செஞ்ச பாவங்கள் கூட நம்மளை தான் சேரும். நம்மளுடைய இந்த பிறவியிலேயே நம்மளுடைய ஒட்டுமொத்த கர்மாக்களையும் தீர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறுங்க. நம்ம நல்ல நிலைமைக்கு முன்னேறலாம். நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். நம்மளுடைய வம்சம் அப்படின்றது ரொம்ப செழித்து தலை தோங்கி வளரும். நம்மளுடைய பிள்ளைகள் எப்போவுமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. கர்மாவை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா முதல் விஷயம் தான தர்மங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினா மட்டும்தான் கர்மாவை நீங்கள் கிளென்ஸ் பண்ண முடியும். மனிதர்களுக்கு பண்ணக்கூடிய தான தர்மங்கள் மட்டும்தான் கிடையாதுங்க. வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறது கூட உங்களுக்கு நல்ல பலனை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய கர்மாக்களை அதை தீர்க்கிறதுக்கும் உதவி பண்ணும். தான தர்மத்தை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு. ஒவ்வொரு மரம், செடி, கொடி, இலைகள் எல்லாத்துக்குமே தெய்வ சக்தி இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை. இந்த வில்வ இலை ஒன்று நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணாலுமே கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு பிரசாதமாக தரக்கூடிய வில்வ இலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் நைட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இதை குடிச்சு பாருங்கள். உங்களுடைய உடல் நலம் மேம்படும். அதோடு கூட உங்களுடைய கர்மா அப்படின்றது குறையும். இது மிகப்பெரிய தாந்திரிக ரகசிய பரிகாரம். செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்மளுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.